என்ன சிறப்பு அப்படின்னு ஜாகேஸ்வர் தாம் பாத்தீங்கன்னா சார், உலகத்திலே 2 இடத்துல மட்டும்தான் அர்த்தநாரீஸ்வரர் சுயம்பா இருக்காங்க சார், சிவன் பார்வதியும். அதுல ஒண்ணு வந்து நம்ம பெருமைக்குரிய தமிழ்நாட்டுல நாமக்கல்ல இருக்காங்க சார், அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டு வேலவரங்க சார். ரெண்டாவது இங்க மட்டும்தாங்க சார், ஜாகேஸ்வர் தாம் சார். வேற உலகத்துல வேற எங்கேயுமே சுயம்புவே கிடையாதுங்க சார். அந்த சுயமான சிவலிங்கத்தை பாக்குறாங்க சார், அதுல பாதி உடைஞ்சி பாதி இந்த பக்கம் வந்து சிவன் பார்வதியா இருக்காங்க சார். அது பெரிய அற்புதம் சார். கந்த புராணத்தில் இந்த இடத்த குறிப்பிடப்பட்டிருக்குங்க சார். அங்க இருக்கிற தேவநாத் மரம் ஒரு மரம் சொல்றாங்க சார். அந்த மரம் தான் வந்து பெரிய அளவுக்கு இயற்கை சக்தி இறைவன் சக்தியும் கடத்துற மரம் சார். அந்த மரம் வந்து அதிகமா இருக்கு. கந்த புராணத்துக்கு அந்த இடத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அங்கேயும் கார்த்திகேய முருகர் வழிபாடு நடந்திருக்கு. அங்கேயும் அப்படியே சுத்தி போனா ஒரு 2 மரம் தேவநாத் மரத்தை காட்டுறாங்க சார். அது சாதாரண மரங்கள் மாதிரி கிடையாது, ஒரு வித்தியாசமா இருக்கு. அது சிவன் பார்வதி அரூபமாவும் சுரூபம் அந்த மரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு சார். அந்த ஜாகிதேஸ்வர் தாம் வந்து நீங்க அந்த படமே நான் பதிவு பண்ற பாருங்க சார், குட்டி குட்டியா இருக்கும். இந்த இடத்துல ராமர் லக்ஷ்மணன் வழிபட்டு இருக்காங்க, ஆதிசங்கர் இந்த இடத்துல வழிபட்டிருக்காரு, அவர் பூஜித்த இது இருந்திருக்கு. அங்க 24 மணி நேரம் தன்வந்தி ஹோமம் நடக்குதுங்க சார். அப்போ அங்க நான் ஒரு போட்டோ பாக்குறேன், டிசம்பர் மாசத்துல ஃபுல் ஐஸ், அந்த இடம் ஃபுல்லாவே ஃபுல் ஐஸ் ஆகி அந்த இடத்துல வந்து அவ்வளவு அழகா இருக்கு சார். அது பாக்குறதுக்கு பெரிய அற்புதம் ஜாகேஸ்வர் தாம். பாருங்க, அங்க இமயமலையில இருக்க அர்த்தநாரீஸ்வரரும் தமிழ்நாட்டுல இருக்க அர்த்தநாரீஸ்வரரும் சுயம்பு வேற